அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரிஸில் அடுத்த எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த PMBOK கைட். நம்ம டிஸ்கஷனில் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன். நான் PMP எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் பண்ண ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னா, எடுத்த உடனே நான் PMBOK கைடை படிக்க ஆரம்பிச்சது தான். இன்ஃபேக்ட் அந்த PMBOK கைடோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரியாமையே அதை படிக்க ஆரம்பிச்சது தான் நான் பண்ண ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக். அதை தான் நம்ம இன்றைக்கி டிமிஸ்டிஃபை பண்ண போகிறோம். ரைட், இப்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். ப்ரோ, நான் PMP எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, நான் இந்த வீடியோ பார்க்குறது ப்ராஜெக்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக தான் அப்படின்ற பர்சன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த எபிசோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது போல் இங்கே பண்ணுற எல்லா டிஸ்கஷனுமே மோஸ்ட்லி ஃப்ரம் த PMBOK கைடாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த PMBOK கைட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ப்ராஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் PMBOK கைடை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணும்போது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ரைட், முதல்ல நம்ம PMBOK கைடோட ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேருந்து ஆரம்பிப்போம். PMBOK கைடோட முதல் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன். இன்ஃபேக்ட் PMBOK கைடோட இன்ட்ரோடக்ஷனில் என்ன பேசுகிறாங்கன்னா, வாட் இஸ் அ ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட்டில் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் அதை டெய்லர் பண்ணிக்கணும், ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் டாக்குமெண்ட், இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரிஸில் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் என்வரான்மெண்ட். நம்மளோட போன எபிசோடில் ப்ராஜெக்ட் என்வரான்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பேசணும். இதுக்கு அடுத்தது சாப்டர் 3. அதில் ரோல் ஆஃப் அ ப்ராஜெக்ட் மேனேஜரை பற்றி பேசியிருக்காங்க. நம்மளோட டிஸ்கஷனில் ரோல் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிறத கடைசியாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா, ரீசன் இஸ் வெரி சிம்பிள். முதல்ல ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன, அதோட எலிமெண்ட்ஸ் என்ன, எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரால் தன்னோட ரோல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக செயல்படுத்த முடியும். ஸோ ரோல் ஆஃப் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ராசஸ் குரூப் அண்ட் நாலேஜ் ஏரியா. இதில் ப்ராசஸ் குரூப் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். as you can see on the screen, மொத்தமாக ஒரு ப்ராஜெக்டை 5 ப்ராசஸ் குரூப்பாக பிரிக்கலாம். முதல்ல இனிஷியேஷன், அடுத்து பிளானிங், எக்ஸிக்யூட்டிங், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் க்ளோசிங். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதை தான் இந்த பர்டிகுலர் சார்ட்டில் ஹரிசான்டலாக காமிச்சிருக்காங்க. அடுத்து நாலேஜ் ஏரியா, அதாவது ஒரு ப்ராஜெக்டை 10 டிஃப்ரெண்ட் நாலேஜ் ஏரியாவாக PMBOK கைடில் பிரிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாலேஜ் ஏரியாவாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். முதல் நாலேஜ் ஏரியா ப்ராஜெக்ட் இன்டெகிரேஷன் மேனேஜ்மெண்ட். இன்டெகிரேஷன் அப்படிங்கிறத தமிழில் எப்படி சொல்லலாம்னா, எல்லாத்தையும் இணைக்கிறது, சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதற்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் ஸ்கோப்பை எப்படி மேனேஜ் பண்ணணும். அதற்கு அடுத்த நாலேஜ் ஏரியா ப்ராஜெக்ட் ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட். இஸ் நத்திங் பட் உங்கள் ப்ராஜெக்டோட ஷெட்யூலை எப்படி மேனேஜ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது காஸ்ட் மேனேஜ்மெண்ட், மீனிங் எப்படி உங்கள் ப்ராஜெக்ட்டில் காஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். கடைசி நாலேஜ் ஏரியா ப்ராஜெக்ட் ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதான். இதை பற்றியும் நம்மளோட பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேசியிருக்கோம். யூ கேன் கோ பேக் அண்ட் ரெஃபர். இதில் நம்ம அடுத்து கவனிக்க வேண்டியது, ஒரு ப்ராசஸ் குரூப்பும் ஒரு நாலேஜ் ஏரியாவும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதை நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இனிஷியேட்டிங் ப்ராசஸ் குரூப்பும் ப்ராஜெக்ட் இன்டெகிரேஷன் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் ஏரியாவும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர். ஸோ டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அதே போல் ப்ராஜெக்ட் இன்டெகிரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் பிளானிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராசஸ் டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், எக்ஸிக்யூட்டிங்கில் 2, மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங்கில் 2, க்ளோசிங்கில் 1. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு ப்ராசஸ் குரூப்பும் ஒரு நாலேஜ் ஏரியாவும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல மோர் தென் ஒரு ப்ராசஸ் வரலாமா? அஃப்கோர்ஸ் வரலாம். அதுக்கான ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் குரூப்பும் இன்டெகிரேஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் குரூப்பும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல டைரக்ட் அண்ட் மேனேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க், மேனேஜ் ப்ராஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு 2 ப்ராசஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ராசஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். உதாரணத்துக்கு டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர். இந்த டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டருக்கு கீழே இன்புட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். சரி, இந்த 3 என்ன? டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் PMBOK கைடில் ரெஸ்பெக்டிவ் சாப்டரில் அதை டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்புட், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு காஃபி போடணும். அதுக்கு என்ன தேவை? அஃப்கோர்ஸ் காஃபி பொடி, சக்கரை, பால், இது எல்லாத்தையும் போட்டு சூடு பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பு. இது மட்டும் இருந்தாவே காஃபி ரெடி ஆகிடுமா? அப்படின்னா ஏன் அம்மா போடுற காஃபி ஒரு மாதிரி இருக்குது, மற்ற நபர்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ அப்பாவோ அவங்க போடுற காஃபி வேறு மாதிரி இருக்குது? ஏன் அப்படின்னா அம்மா யூஸ் பண்ணுற டெக்னிக் இஸ் டிஃப்ரெண்ட், மற்றவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக் அப்படிங்கிறது அடுப்பை எந்த அளவுக்கு எரி வைக்கலாம். நேரங்களில் அடுப்பு ரொம்ப வேகமாக எரிஞ்சதுன்னா பால் தீஞ்சிடும். அதே போல் என்ன மாதிரியான பாலுக்கு எவ்வளோ தண்ணி கலக்கணும் அப்படிங்கிற வித்தை அம்மாவுக்கு தெரியும். இன்னும் சில நேரங்களில் என்ன மாதிரியான ரெசிபியை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அதாவது பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடா, புக்கில் இருக்கிற மெத்தடா, யூடியூப்ல இருக்கிற மெத்தடா, ஸோ அதை பொறுத்தும் காஃபியோட சுவை மாறும். இதெல்லாம் கரெக்டாக அமைது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அற்புதமான காஃபி கிடைக்கும். ஸோ இதில் எது இன்புட்? எக்ஸாக்ட்லி காஃபி பொடி, சக்கரை, பால், ஸ்டவ், இது எல்லாம் இன்புட். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எப்படி அடுப்பை எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு தண்ணி கலக்குறாங்க, இந்த மாதிரியான ரெசிபி புக் பயன்படுத்துகிறாங்க, இது எல்லாமே சம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்
அண்ட் ரெசிபி புக் அப்படிங்கிற வரும்போது இட்ஸ் அ டூல், யூ கேன் ரெஃபர் இட். இதெல்லாம் சரியா அமைது அப்படிங்கும்போது நேச்சுரலி வி கெட் அன் எக்ஸலண்ட் காஃபி. இதுதான் இன்புட், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அவுட்புட். இது எப்படி டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரோட ரிலேட் பண்ணலாம்? முன்னாடியே பேசுனது போல டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது மேக்கிங் எ கிரேட் காஃபி அப்படிங்கிற ப்ராசஸ். இதில் என்ன மாதிரியான இன்புட் யூஸ் பண்ணணும்? பால், சக்கரை, காஃபி பொடி எக்ஸெட்ரா. இதில் என்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும்? சரியான அளவு தண்ணி, அடுப்பை சரியான அளவில் எரி வச்சது எக்ஸெட்ரா. அவுட்புட் என்ன கிடைச்சது? an excellent காஃபி. டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படின்னு வரும்பொழுது டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர்னா என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ் வேணும்? ஏன்னா டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், அதுக்கு இன்புட் இருக்கணும். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் கரெக்டாக செஞ்சாதான் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் அவுட்புட் வரும். இதை PMBOK கைடில் ரெஸ்பெக்டிவ் சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி, இன்புட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு உதாரணம் பார்த்தாலுமே, டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ஃபர்ஸ்ட் இன்புட் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அதில் 2 டாக்குமெண்ட் இருக்குது. ஒன்று பிஸ்னஸ் கேஸ், இன்னொன்று பெனிஃபிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளான். சரி, இந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் முதல்ல டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர்னா என்னென்ன இன்புட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வரப்போகிற டெக்ஸ்ட்டில் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அதே போல் அதுக்குள்ளே இருக்கிற சப் டாக்குமெண்ட்டான பிஸ்னஸ் கேஸை பற்றி எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தரலாம். அக்ரிமெண்ட்ஸ். இதுதான் 2வது இன்புட். அக்ரிமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளனேஷனும் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டு சமரைஸ், டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அதை உருவாக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் தேவை. ஒன்று இன்புட், 2வது டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அவுட்புட். அந்த இன்புட்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற லிஸ்டிங் இருக்கும். என்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதே போல் அவுட்புட் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒரு முறை மென்ஷன் பண்ணியிருந்தேன், மேனேஜிங் ப்ராஜெக்ட் இன் PMBOK வே என்னோட ஃபேவரட் மெத்தட். ஏன் அப்படின்னா இதுதாங்க எக்ஸாக்ட் ரீசன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா எனக்கு ப்ராஜெக்ட் சார்ட்டர்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். முன்னாடி பேசுறது போல சில கம்பெனிஸில் ப்ராஜெக்ட் சார்ட்டரே இல்லாமல் இருக்கும். தி மேனேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வித் SOW, தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க். அந்த சமயத்தில் ப்ராஜெக்ட் சார்ட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றிய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நான் ஒரு புது கம்பெனிக்கு போகிறேன். அந்த புது கம்பெனியில் என்ன ப்ராஜெக்ட் சார்ட்டர் டெவலப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, PMBOK ஓப்பன் பண்ணவே போதும். என்ன இன்புட்லாம் எனக்கு தேவை, என்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை பயன்படுத்தி என்னால் ப்ராஜெக்ட் சார்ட்டர் கிரியேட் பண்ண முடியும். அதோட அவுட்புட்டாக வெறுமனே ப்ராஜெக்ட் சார்ட்டர் மட்டும் கிடைக்காது, அசம்ஷன் லாக் அப்படின்னு இன்னொரு டாக்குமெண்ட்டும் கிடைக்கும்னு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எந்த எக்ஸ்போஷரும் இல்லாதவங்களால கூட இந்த PMBOK கைடை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். பட் அஃப்கோர்ஸ் தியரட்டிக்கலாக அது பாசிபிள். பட் மேனேஜிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் ரியல் டைம் வரும்போது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர், பட் தியரட்டிக்கலாக எந்த நாலேஜும் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த PMBOK கைடை வச்சு அழகாக ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கலாம், ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் யூனிக்கான இன்புட் தான் இருக்குமா, யூனிக்கான அவுட்புட் தான் இருக்குமா, யூனிக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸாக இருக்குமான்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ. இன்புட்ஸும் சரி, டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸும் சரி, அவுட்புட்டும் சரி ரிப்பீட் ஆகலாம். உதாரணத்துக்கு டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அண்ட் டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், இது 2 எடுத்துப்போம். இன்புட் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்டர்பிரைஸ் என்வரான்மெண்டல் ஃபேக்டர், இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அண்ட் ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ் அசெட்ஸ், இது 2மே காமனான இன்புட்ஸ். அதே போல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது காமன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராசஸோட அவுட்புட் இன்னொரு ப்ராசஸுக்கு இன்புட்டாக இருக்கலாம். உதாரணத்துக்கு டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிற ப்ராசஸோட நேச்சுரல் அவுட்புட் என்னன்னா ப்ராஜெக்ட் சார்ட்டர் தான். அந்த ப்ராஜெக்ட் சார்ட்டர் இஸ் ஒன் ஆஃப் த கீ இன்புட் டு டெவலப் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், இல்லையா? ஸோ நேச்சுரலி டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானோட இன்புட்டுக்கு இந்த டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் போயிடும். இப்போது அடுத்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஒரு இன்புட்டோ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோ அவுட்புட்டோ பற்றி ரெஸ்பெக்டிவ் சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸும் இன்புட்டும் அவுட்புட்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் அது ஆன்சர் இஸ் நோ. சப்போஸ் எல்லாமே காமனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெஃபர் சோ அண்ட் சோ செக்ஷன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. இட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் செக்ஷனில் என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கோ அது டைரக்ட்லி அப்ளிகபிள் ஹியர் ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். ரைட், ஸோ ஃபார் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு குயிக் சமரியாக பார்த்துடலாம். முதல் விஷயம், 5 ப்ராசஸ் குரூப், 10 நாலேஜ் ஏரியா, மொத்தமாக 47 ப்ராசஸ். லைக் தி டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் போல மொத்தம் 47 ப்ராசஸ் என்டையர் PMBOK கைடில் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் இன்புட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் சிலது காமனாக இருக்கலாம், சிலது யூனிக்காகவும் இருக்கலாம். ஒரு ப்ராசஸோட அவுட்புட் இன்னொரு ப்ராசஸுக்கு இன்புட்டாகவும் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு ப்ராசஸை பற்றிய எக்ஸ்பிளனேஷனும் PMBOK கைடில் டீட்டெயில்டாக இருக்கும் இந்த ஃபாலோயிங் ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ். இது வரைக்கும் பேசுனது ரீக்ளிக் பண்ண இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமே. இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறது பிளான் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் இன்டெகிரேஷன் மேனேஜ்மெண்ட் போலவே ப்ராஜெக்ட் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்புட், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு தனி சார்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இதே போல் மற்ற நாலேஜ் ஏரியாவான ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதே ஸ்ட்ரக்சர் தான். அது மட்டும் இல்லை, சாப்டர் 7 காஸ்ட், 8 குவாலிட்டி, so on and so forth and up to chapter 13 வரைக்கும் இதே ஸ்ட்ரக்சர் தான் த்ரூ அவுட் த PMBOK ஃபாலோ பண்ணிப்பாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், சப்போஸ் அந்த பர்டிகுலர் நாலேஜ் ஏரியாவில் இருக்க எல்லா ப்ராசஸும் அண்ட் ரெஸ்பெக்டிவ் இன்புட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே ஸ்னாப்ஷாட்டாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் எஸ். அதுவும் PMBOK கைடில் ஈச் ரெஸ்பெக்டிவ் நாலேஜ் ஏரியாவோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க.
இந்த அத்தனை இன்புட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்கள். நிறைய இடத்துல நான் என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் அண்ட் தே ஈல்ட் அ கிரேட் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பர்டிகுலர் சார்ட்டை மட்டும் கூட தனியாக பிரிண்ட் எடுத்து உங்களோட ஒர்க் ஏரியாவில் வச்சிருக்கலாம். ஸோ தட் யூ கேன் இன்ஸ்டன்ட்லி ரெஃபர் தட். ரைட், இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கார்டன் டூல் மாதிரி. வாட் ஐ மீன் பை தட் அப்படின்னா, எல்லா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸும் எல்லா இடங்களையும் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் அ பிக் நோ. உதாரணத்துக்கு கார்டனில் புள்ளே இல்லை ஒரு இடத்துல, அங்கே நம்ம கிராஸ் கட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே போல தான் நம்மளோட ப்ராஜெக்டில் நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தேவைப்படுதோ அதை பயன்படுத்தினாலே போதும். எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா, எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர், டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அண்ட் ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட் பிளான். இந்த 3 இடங்கள் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் யூஸ் பண்ணும். பட் உதாரணத்துக்கு இங்கே பார்த்தா டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கும்போது இங்கே எக்ஸ்பர்ட் அப்படின்னா மோஸ்ட்லி த ஸ்பான்சர் அல்லது ப்ராஜெக்ட் சார்ட்டர் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். பட் ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில கம்பெனிஸில் ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னே தனியாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா MS ப்ராஜெக்ட்டில் பெரிய பிஸாக இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட்டை ப்ராஜெக்ட் மேனேஜர் எடுத்துக்கிட்டு ப்ராஜெக்ட் ஷெட்யூல் பிளான் போடலாம். ஆல்ரைட், இன்னைக்கு இந்த டிஸ்கஷனோட கடைசி பாயிண்ட், இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத குயிக்காக சமரியாக பார்த்துருவோம். PMBOK கைடில் முதல் 3 சாப்டர் டாக்கிங் அபவுட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம இது எல்லாத்தையும் ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம். PMBOK கைடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 ப்ராசஸ் குரூப் அண்ட் 10 நாலேஜ் ஏரியா. ப்ராசஸ் குரூப்பும் நாலேஜ் ஏரியாவும் இன்டர்செக்ட் ஆகிற இடங்களில் we have something called process like develop project charter. அந்த ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே செப்பரேட்டாக ITTOs இருக்குது. அந்த ITTOக்கள் பல ப்ராசஸில் ரிப்பீட் ஆகலாம். அதே போல் ஒரு ப்ராசஸோட அவுட்புட் இன்னொரு ப்ராசஸுக்கு இன்புட் ஆகிருக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ எப்படி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் PMBOK கைட் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.